இதுலேருந்து குளுமை இருக்கா இல்லையா? இந்த மண்டை தடுக்குதுல. ஓ, தலையை அங்கே வச்சுட்டு வந்து உட்காரும். கால் வந்துட்டு வா. அதானே பார்த்தேன். உட்காரு, பரப்பக்கூடாது. உன் பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். தாய் அணைத்தால் தந்தை அணைப்பார். எப்படி? தாய் அடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அடித்தால் தாய் அணைப்பார். தாயும் தந்தையாகிய இறைவனே நீ அடித்தால் உலகில் யார் அணைப்பார்? அதை மாதிரி அந்த வீட்டில் உன் பிள்ளைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட பெரியவங்களே பக்குவப்படலை. அதனால் இந்த வாழ்க்கையில் பிரிவு வந்து விடுமோங்கிற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் துயரமும் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் எந்த பிரிவும் வராமல் பிள்ளைகளை ஆனந்தமாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஒரே ஒரு சான்று வரணும். 90 நாள் அவகாசத்தில் வர வச்சு பிழை இல்லாமல் வாழ வைக்கேன். நல்லா அதான் வர வைக்கணும்னு சொல்லிட்டேன். பின்ன இப்போ முட்டிக்கிட்டு குனிது தானே உங்கள் வாழ்க்கையெல்லாம். கர்பசாமிக்கு ஐயா நீ சொன்னது மாதிரி எனக்கு எல்லாம் சந்தோஷமாக நடந்துருச்சு கர்பசாமி அப்படின்னு எனக்கு நன்றி சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா நடந்துருச்சு உனக்கு? ஓகே ஓகே, சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. யாரு? ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சாமி? ஆ, இங்கே நினைக்கா. சுச்சு சுச்சு அருள்மிகு புளியரை வழிகாட்டும் மாலைப்பெற கரிசம் ஐயா கரிசமைக்கு நன்றி. அருள்வாக் சித்த ஐயப்பசம் ஐயா அவர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 மாதங்கள் முன்பு 10 லட்சம் கடத்து வந்த மண்ணுக்கு வந்தேன். என் கையில் வரும்போது 37,000 மட்டுமே இருந்தது. இன்றைக்கி 37 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி இருக்கேன். வீடு மேலும் தொழிலில் ஐயா கடை வச்சு கொடுத்தாங்க. வீடு கேட்டேன், வீடு போட்டு கொடுத்தாங்க. கையில் 10 காசு கிடையாது. ஐயா சூட்சமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு நீ பயன்படுத்திக்கோ, அட்வான்ஸ் போடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அந்த ஒரு வாரத்தை நீ 37 லட்ச ரூபாய்க்கு வீடு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் மேலும் மேலும் ஐயா என்னை காப்பாற்றுவார். சிறப்பாக வாழ்வேன். வாழ்க்கை புளியரை வழிகாட்டு மாளிகைப்புற கர்ப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்புற கர்ப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்புற கர்ப்பசாமி, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அரோகரா. நாராயணா. கால் வந்துட்டுவாப்பா. ஏழையேனுக்கு இறங்கி இன்னொரு தரம் காண்பிவாங்க. அத தெய்வமே முருகா
சக்தி ஸ்வரூபா நாராயணா கோவிந்தா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இந்த வீட்டில் நீ பல கோடிகளை அடிக்கடிக்கு வச்சு ஆனந்தம் பெறுவாயப்பா. உன் கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், வியாபாரங்கள் பெருகும். இன்னொரு பிரான்ச் அடுத்த வருஷத்தில் ஒரு கடையை போட்டு தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு நான் திருமணம்? கால் திருமணம் காளியம்மன் தெய்வம் எங்கப்பா இருக்கு? இருக்குன்னு கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்போம். உன் பையனை ஆளாமல் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு எருமை மாடு வருது. எருமை மாடு வந்தால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆயுள் சம்பந்தமான விஷயம்னு காரணம். தாலி கட்டணும். அப்படி தாலி கட்டுகிற பொழுது ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க அப்படிங்கிற விதி அமைப்போடு பிறந்த மகன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஜாதகத்தில் போய் கேட்டியா? மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. காலில் வந்துட்டு வாங்க. அதனால் இந்த நிலைகளை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஏமகால தூதங்கிட்ட வரத்தை வாங்கி இந்த மாங்கல்யத்தை பூட்டினால் மற்றவங்க யாருக்காவது பங்கம் வருமானு கேட்டேன். அந்த கேள்விக்கு கிடைத்த பதில், ஒன்று மாப்பிள்ளையுடைய தந்தை தாய், அப்படி இல்லையாயின் பெண்ணுடைய தாய் தந்தை. இந்த 4 பேரில் ஒருவருக்கு நரம்பியல் பிணியோடு நிற்கும். ஆயுளுக்கு கண்ட வராது, ஆனால் வாதம் வம்பு போன்ற நோய் வந்து சேரும். அப்படி ஒரு விதி இருக்குப்பா அப்படின்னு ஏமகால தூதங்கிட்டிருந்து வரம் வந்திருக்கு. இதுக்கு மூல காரணமாக இருக்கிற கிரகம் சனி பகவானுடைய கிரகம். இந்த நிலைகளை மாற்றி முடியுமான்னு கேட்டிருக்கேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு, அதுக்கு வேண்டிய வழிகளை படித்தாரேன். காலில் விட்டுவா. தீயவைகளை நீக்கி தெய்வத்தை காட்டி வழியை காட்டி ஒளியை கூட்டி வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகனே, சாப்பிட்டு போ. அதே திருப்பூர் எல்லை அப்படியா? ஆப்ரேஷன் போன்ற பாதிப்புகள் அடைந்தது யார்? யாருப்பா உடலில் ஆப்ரேஷன் அடைந்தது யார்? வாமா, என்னம்மா உனக்கு ஆப்ரேஷன்? என்ன செஞ்சதும்மா? கரெக்டு தான், காலில் வந்துட்டு வாம்மா. உண்மைதாம்மா அது. இன்னும் ஒரு தரம் அவசரப்பட்டுட்டிய, மெல்ல விழுந்துட்டு வா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இந்த இறைவனை நம்பி வந்தாயா? யாரம்மா நம்பி வந்த? கால் வந்துட்டு வா. தாயாரை தந்தை மறந்தாலும் ஓடியா. அனுகூலம் காட்டுகின்ற ஞானத்தின் பிரகாசமே அவன் உடல் அமைப்பை எனக்கு காட்டுவாயாக. வயிறு
அடிவயிறு சம்பந்தமான குடல் பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த பாதிப்பு அறுவை சிகிச்சை நடந்துவிட்டால் அதிகமாக நடக்க முடியாது, குனிந்து எந்திக்க முடியாது, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும். அதனால் என் வீட்டுக்காரருக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. பாதத்தின் மிகுதியால் ஆபரேஷன் இல்லாமல் குணமாக்க முடியுமா கருப்பசாமி அப்படின்னு உன் உள் மனதுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பிறவியில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தே ஆக வேண்டும் என்று விதியோடு பிறந்த மகன் உன் கணவன். அவனுக்கு காப்பாற்றி தாரேன், மாங்கல்யத்துக்கு பங்கமெல்லாம் ஆக்கி தாரேன். புண்ணியம் பெரு. அந்த கனி அவன் வீட்டில் வச்சு கும்பிட, இந்த கனி உன் மனையில் வைத்து வணங்க. இந்த மகளே வெற்றி அடைவாய், மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பாய், குங்குமம் நிலைக்கும், குடும்பம் தலைக்கும், ஆனந்தம் பெருகும், என் அருள் உனக்கு கிட்டும். கர்பசாமிக்கு கர்பசாமி நிறைய லட்சக்கணக்கான பணத்தை இழந்துட்டேன். அதையெல்லாம் எந்த தொழிலை வச்சு எப்படி மீட்ட போகிறோம்னு தெரியலையே ஐயா அப்படின்னு ஒருத்தர் வேதனைப்பட்டுக்கு நிற்கார. யாருப்பா அது? என்னம்மா எங்கே பணத்தை இழந்த? எங்கே இழந்துட்டீங்க? எத்தனை லட்சம்? கோடிகள். கால் வந்துட்டு வா. இது என்ன செய்யணும்? அழுதுன்னா நான் சொல்கிறது உன் மனசில் பதியாதுக்கா. சாமியை போய் 2 செகண்ட் கும்பிட்டுட்டு அங்கனே அழுகை நிப்பாட்டிட்டு ஏன் முன்னால் ஆனந்தமாக வந்து நில்லு பார்ப்போம். உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஒரு பக்கத்து உடம்பெல்லாம் எரியுதையா சொன்னாரா? என்ன காரணம்னு யார்ட்டையும் போய் கேட்டிங்களா? கேட்கல. இந்த அப்படி கண்ணை மூடு. மாந்திரிகத்தால் செய்வினைகள் நடந்து உன் அங்கம் ஒரு பக்கத்தில் உணர்வற்ற தன்மையும் அக்னியால் காந்துவது போன்ற காந்தலும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இருக்கு. இந்த நிலையை மாற்றித்தாரேன். நீதிமன்றத்தில் முடிய வேண்டியதை கருப்பசாமியுடைய சந்நிதியின் அருள் சக்தியின் காரணத்தால் உங்கள் செட்டில்மெண்ட்டை வாங்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வா. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தரேன். போய்ட்டு வா, சாப்பிட்டு போ. தன்னுடைய மாங்கல்யத்தை பற்றி ஒருத்தருடைய மனதில் கவலை இருக்குதே, என்ன விஷயம்? தாலியை பற்றி கவலை. என்ன கவலை? என்னக்கா பிரச்சனை? அழக்கூடாது. உண்மை, நான் பேசுகிற வார்த்தைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? தாலியை பற்றி, மாங்கல்யத்தை பற்றி என்ன கவலை? நீ வந்து உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்க. நான் அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன். என்னம்மா ஓம் மாங்கல்யத்தை பற்றி என்னம்மா கவலை? ஆ, கால் வந்துட்டு வாம்மா. பார்த்தியா எவ்வளோ பெரிய அர்த்தம் மறைஞ்சிருக்கு. நீ திடீர்னு வந்து பாசத்தில் கேட்குறியாக்கா, நீ வரக்கூடாதுன்னு ஒன்று சொல்லலை. நான் கூப்பிட்ட கேள்விக்கு பதில் நீ இல்லைங்கிறது தான் விளக்கம். என்ன? எப்படி எப்படி வீட்டுக்காரர் இறந்தது எப்படி? யாரு யாரு? பையன். வாடா செல்ல மகனே, வா வந்து உட்கார். நடந்தது நடந்து போச்சு. இதையெல்லாம் ஏமா நீ வந்து வெளியில் வந்து சொல்லி கேட்குற? உன் மனதை பக்குவப்படுத்த முடியாதம்மா அப்படின்னு இவன் உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு.
என்னடா தம்பி, உண்மை இல்லையாடா? இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்தணுமா? இயற்கையாக நடந்து போச்சு, யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அநியாயம் நடக்கட்டுமே. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள மாந்திரிகத்தால் செய்வனைகளால் எதுவும் தவறுகள் நடந்திருக்குமா? அப்படி எதுவும் இந்த நிலைமைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி எதுவும் நடக்கவில்லை அம்மா. வீணாக அடுத்தவங்களை நம்ம சந்தேகப்படவும் வேண்டாம், அப்படி ஒரு குழப்பம் தேவையில்லை. இது இயல்பாக நடந்த நிலை, விதியின் பொருட்டு நடந்தது தான். அந்த குழப்பத்தை தூர விட்டுடலாம். இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் நான் அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? நிம்மதியாக அமைச்சு தரேன், அவங்கள உயர்வாக வாழ வைக்கிறேன். இவனுக்கு கிடைச்சிரும், அதில் சந்தேகம் இல்லை. 36 ஆண்டுகளுக்கு ஒளிமயமாக வாழ்வாங்க. அதுக்கங்கிட்ட அவங்க பிள்ளைகளின் யோகத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இந்தாடா ஜெயிச்சு வா மகனே, பக்கத்தில் வா. வெளிநாட்டுக்கு போகிறானா? கண்ண மூடு. அவனுக்கு வேலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், அது முன்னேற்றத்துக்குரிய வழியாக இருக்கும். இந்தா ஜெயித்து ஆனந்தமாக வாங்கப்பா. புண்ணியம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. அப்படியா? யாரு? என்ன என்னமோ வண்டி கூப்பிடுது நம்மளை. அப்படியா? ஆ சரி, ஓகே. ம், சுரண்டை, சுரண்டை. இருங்க, நான் உத்தரவு இருக்குது, நாளைக்கு இருக்கிற பாருங்க. 2 நாள் உத்தரவு இருக்குமா? எப்பா உங்கள் ஊரில் உங்களுக்கு சொந்தக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க குடும்பம் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. யூடியூப் பார்ப்படுங்க. ஐயா, யாருடைய வண்டியோ ஆரன் அடிச்சுக்கிட்டு இருக்கு.